என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம். மகாபெரிவாளோட கதை தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. காஞ்சிபுரத்தில் அபீத் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் முஸ்லீம் இருந்தாலும் அவனுக்கு மகாபெரிவா மேலே அளவு கடந்த அன்பு. மடத்தில் நடக்கும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அவன் என்ன பண்ணுவான், ஆர்வமாக கொன்றை மலர்கள் பறிச்சுட்டு வந்து கொடுப்பான். இதனால் மடத்தை சேர்ந்தவா அவனை கொன்றை அபீத் அப்படின்னு தான் கூப்பிடுவான். மகாபெரிவா அவ்வப்போது அவனுக்கு பழம் கல்கண்டு தந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். பிறப்பால் முஸ்லீம். அவன் பிற தெய்வங்களோட பிரசாதத்தை சாப்பிட்றது தப்பு. அதனால் பெரியவா அவனுக்கு ஒருபோதும் பூஜை பிரசாதங்கள்லாம் கொடுக்க மாட்டார். அபீத்தோட அப்பாவுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தாச்சு. அவள் காஞ்சியை விட்டு போகணும். இனிமேல் மடத்துக்கு பூஜைக்கு பூக்கள் பறித்து தர முடியாது அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு. அபீத்துக்கு ரொம்பவே வாட்டி எடுத்து போட்டு அவனை ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாளும் வந்தாச்சு. வழக்கம் போல் அன்றைக்கி பூ பறித்து பூக்குடலையோடு எடுத்துட்டு மடத்துக்கு வந்தான். அபீத் எப்படியாவது இன்றைக்கி பெரியவாளை நேரில் பார்த்து நம்ம ஊரை விட்டு கிளம்புற செய்தியை அவருக்கு சொல்லிடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஆனால் பாவம், அவனால் அன்றைக்கி மடத்துக்குள்ளே நுழைய முடியல. ஒரு வித்வத், அதாவது சதஸ் நடந்துருக்கு. பெரியவாளை தூரத்தில் இருந்தாவது பார்த்துட்டு போகணும் அப்படின்னா கூட அதுக்கும் வழி இல்லை. சின்ன பையன் பாவம், அவனுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நாழி ஆச்சு. சதஸில் உட்கார்ந்துருந்த பெரியவா திடீர்னு மடத்து ஊழியர் ஒருவரை கூப்பிட்டு, சதஸில் உட்கார்ந்துருப்பவளெல்லாம் கொஞ்சம் வழி விட்டு உட்கார சொல்லு. வாசலில் பூக்குடலையோடு ஒரு பையன் நிற்கிறான், அவனை உள்ளே வர சொல்லு அப்படின்னு உத்தரவு போட்டார். சதஸில் உட்கார்ந்துருந்தவெல்லாம் நகர்ந்து உட்கார சபையில் நடுவில் பாதை உருவானது. வெளியில் பூக்குடலையோடு நின்ற அபீத்திட்ட போய் வந்த ஊழியர் அவனை பெரியவர் கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல ரொம்ப கூச்சமாக மடத்துக்குள்ளே நுழைஞ்ச அபீத் பூக்குடலையே பெரியவா பக்கத்தில் வச்சுட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டான். கருணையே வடிவெடுத்த பெரியவா கண்கள் கொன்றை அபீத்தின் மீது விழுந்தது. மெதுவாக பூக்குடலையை கையை விட்டு பெரியவா கை நிறைய பூக்களை அள்ளினர். அபீத்தை பார்த்து புண்டகச்சிண்டே, எனக்கோசரம் தானே கொண்டு வந்த, எனக்கோசரம் தானே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த பூக்களத்தினோட தலை மீது அபிஷேகம் செஞ்சுக்கிறார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பூரா பூவை தானே அபிஷேகம் பண்ணிட்டார். சதஸிலிருந்து அத்தனை பேரும் பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. பெரியவாளோ மறுபடியும் மறுபடியும் எனக்கோசரம் தானே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிண்டே பூக்களை அள்ளி அள்ளி தலையில் சொரிஞ்சின்றார். மிதமிஞ்சிய உணர்ச்சி பெருக்கில் இருந்த அபீத்தின் கண்களில் தார தாரையாக கண்ணீர் வெளியறது. சபையெங்கோ ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர கோஷம். நடமாடும் தெய்வம் எத்தனையோ அனுகிரகம் செஞ்சுன்னு இருக்கு. அதில் வெளிவராதவை கணக்கே இல்லை. காஞ்சியில் பீடாதிபதியாக விட்டிருந்த பெரியவா சாக்ஷாத் அந்த கைலாசபதியே தான் அப்படிங்கிறதுல பக்தாளுக்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. பெரியவாளோட அவதார சக்தியை திரை போட்டு மறைக்கவும் முடியாது. அவர் தன்னை பகவத் அம்சம் கொண்டவராக ஒருபோதும் சொல்லி கொண்டதும் கிடையாது. கொன்றை மலர் சிவனுக்கு உகந்தது. அவர் தன்னோட தலை மீது கொன்றை அணிந்தவன் என்பது அவரும் ஈசனும் ஒன்றே தானே. இதில் சந்தேகம் என்ன இருக்குது? ஹரஹர சங்கர்.